Hello friends, இந்த வீடியோவில் விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கவுண்ட் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டை பாருங்கள், ஒரு மினி டேபிள் இருக்குது. இதில் ஃபஸ்ட் காலமில் எம்ப்ளாயர்ஸ் நேமும், செகண்ட் காலமில் சேலரி வேல்யூஸும், தேர்ட் காலமில் நேஷ்னாலிட்டி இந்தியா, சைனா அண்ட் இந்தியான்ற மாதிரி கண்ட்ரிஸ் நேமும் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த டேபிளை வச்சு நம்ம கீழே இருக்கிற வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இந்த டோட்டல் எம்ப்ளாயர்ஸ் இதில் என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்னா, டோட்டலாக எத்தனை எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் காலம்லேருந்து எத்தனை எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ண போகிறோம். செகண்ட் காலம்லேருந்து இந்த சேலரி லிஸ்ட்டில் அபவ் 20K, அதாவது 20,000க்கு மேலே எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்ண போகிறோம். தேர்ட் காலம்லேருந்து இதில் 20K வாங்குறவங்க எத்தனை பேர் இண்டியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெமோ பார்த்துடலாம். இப்போது கீழே இருக்க பட்டன் 1 அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா, டோட்டல் எம்ப்ளாயர்ஸில் 4னும் அபவ் 20Kல 3 அப்படின்ற வேல்யூஸும், அபவ் 20K ப்ளஸ் இண்டியன் அப்படின்ற ஒரு காலமில் 200 வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். இது எப்படின்னா, இப்போ டோட்டல் எம்ப்ளாயர்ஸ் மீன்ஸ் இந்த எம்ப்ளாயி காலமில் மொத்தம் எத்தனை எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க, 4 இருக்காங்க. ஸோ அந்த 4 வேல்யூ வந்துச்சு. இப்போ எபவ் 20K, அதாவது சேலரி லிஸ்ட்டில் 20,000க்கு மேலே வாங்குறவங்க வந்து 3 பேர் இருக்காங்க. 20 கணக்கு எடுத்துக்கலாம். 20 அபவ்னும் போது 20,000க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தான் கணக்கு எடுத்துக்கணும். ஸோ 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 வந்துச்சு. தேர்ட் நேஷ்னாலிட்டியில் இண்டியன்ஸ் ப்ளஸ் 20,000 வாங்குற இண்டியன்ஸ் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதில் 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த வேல்யூஸை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள். இப்போ டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து சிம்பிளாக கவுண்ட் பண்ணிட்டோம். அதாவது செகண்ட் ரோவில் வந்து 5th ரோ வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து 4 ரோஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லிட்டோம். ஆனால் செகண்ட் காலமில் 20Kக்கு மேலே இருக்கிறவங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கவுண்டிஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த காலத்தில் 20,000க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க ப்ளஸ் இண்டியன்ஸ், அதாவது 20,000க்கு மேலே சம்பளம் வாங்குற இண்டியன்ஸ் எத்தனை பேர்னு சொல்லி கவுண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். இதுக்கு கவுண்ட் இஃப்ஸ்ன்ற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேக்ரோ ஆப்ரேஷனுக்கு நம்ம என்ன VBA கோட் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு டெவலப்பர் டேப்ல வியூ கோட் கொடுத்தா இந்த பட்டனுக்கு அசைன் பண்ணிக்கிற மேக்ரோ கோட் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்தெந்த செல் அட்ரஸில் நம்ம இந்த கவுண்ட் வேல்யூஸை கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்க்கலாம். டோட்டல் எம்ப்ளாயர் கவுண்ட்டை வந்து A9 அப்படின்ற ஒரு செல் அட்ரஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அபவ் 20K அந்த கவுண்ட்டை வந்து B9ல வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து அபவ் 20K ப்ளஸ் இண்டியன் அப்படின்ற ஒரு கவுண்ட்டை C9ல கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த A9, B9, C9 இந்த 3 ரேஞ்சையுமே கோடில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரேஞ்ச் ஆஃப் A9 ஈக்குவல் டு அப்ளிகேஷன் ஒர்க் ஷீட் டாட் கவுண்ட் A ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் A2:A7 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போது ரேஞ்ச் ஆஃப் A9ல கவுண்ட் A ஆஃப் ரேஞ்ச் ஆஃப், அதாவது மொத்தமாக எத்தனை எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்கன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட் A அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே எம்ப்ளாயர்ஸ் நேம் இருக்கிற ரேஞ்சை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயர்ஸ் நேம் வந்து ரேஞ்ச் A2லேருந்து A5 வரைக்கும் இருக்குது. அதை நம்ம எம்டி ரோஸையும் கவுண்ட் பண்ணி A2 ஈஸ்ட் A7 கொடுத்துருக்கோம் இங்கே. இப்போ இந்த கவுண்ட் A இந்த ஃபார்முலாவை நம்ம எதில் பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா செல் A9ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எம்ப்ளாயர்ஸ் எத்தனை பேர்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அதனுடைய கவுண்ட் ஆன்சரை வந்து A9 செல்லில் வந்து பிளேஸ் பண்ணும் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ரேஞ்ச் B9 ஈக்குவல் டு அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் கவுண்ட் இஃப் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் B2 ஈஸ்ட் B7 கமா டபுள் கோட்குள்ள கிரேட்டர் தென் 20K அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரேஞ்ச் B9ல நம்ம என்ன கவுண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம்னா கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 20 அபோவ்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இதுக்கு கவுண்ட் இஃப் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ரேஞ்ச் கொடுத்துக்கிறோம். B2 to B7 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சேலரி வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து கவுண்ட் இஃபில் கொடுக்குறோம். ரேஞ்ச் ஆஃப் B2 ஈஸ்ட் B7 கொடுத்துக்கிட்டு இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸில் கிரேட்டர் தென் 20,000 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த வேல்யூஸில் 20,000க்கு மேலே இருந்தால் அந்த வேல்யூஸை மட்டும் கவுண்ட் பண்ணணும், அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இந்த கவுண்ட் ஆன்சர் வந்து செல் B9ல வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் காலமில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா அபவ் 20K ப்ளஸ் இண்டியன் அப்படின்னா இண்டியன்ஸ் எத்தனை பேர் 20,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் 3 இண்டியன்ஸ் தான் இருக்காங்க. அந்த 3 இண்டியன்ஸ்லேயே 2 பேர் தான் 20,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்க அப்படி கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னா தேர்ட் லைன் பாருங்கள். ரேஞ்ச் C9 அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் வேல்யூ கொடுத்துட்டோம், அதாவது செல் அட்ரஸ் கொடுத்துட்டோம். ஈக்குவல் டு அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் கவுண்ட் இஃப்ஸ், அதாவது இதில் 2 கண்டிஷன் இருக்குது. இண்டியனாகவும் இருக்கணும்,
above 20,000 சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுனால கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதில் பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் B2 ஈஸ்ட் B7 அப்படின்னு கொடுத்துட்டோம். அதாவது சேலரி வந்து B2 to B7 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சில் கமா போட்டு கண்டிஷன் கொடுக்குறோம். greater than 20,000 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே 20,000 இருக்கணும். அடுத்த ரேஞ்ச் கொடுக்குறோம் கமா போட்டு ரேஞ்ச் ஆஃப் C2 ஈஸ்ட் C7 அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது நேஷ்னாலிட்டி வேல்யூஸ் தான் C2லேருந்து C7 வரைக்கும் இருக்குது. இந்த ரேஞ்சில் கமா போட்டு டபுள் கோட்டுக்குள்ளே இந்தியன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷனுமே கொடுத்தாச்சு. B2 to B7ல் greater than 20,000 இருக்கணும். அடுத்து C2 to C7ல் இந்தியன் அப்படின்ற ஸ்ட்ரிங்கும் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் எத்தனை ரோவுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்ற கவுண்ட்டை எந்த செல்லில் ஸ்டோர் பண்ணணும்னா C9 அப்படின்ற ஒரு செல்லில் இந்த கவுண்ட் இப்ஸுக்கான ஆன்சர் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போது ஆல்ரெடி இந்த டேபிளில் இந்த வேல்யூஸ்க்கு வந்து கவுண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கவுண்ட் வேல்யூஸை கிளியர் பண்ணிவிட்டு இந்த சேலரி காலமில் இருக்க ரெண்டு சேலரி வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். தேர்ட் காலமில் இருக்க 30,000 கிளியர் பண்ணிவிட்டு 10,000, ஃபோர்த் காலமில் இருக்க 20,000 கிளியர் பண்ணிவிட்டு 2,000 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிக்கிட்டு திரும்பவும் பட்டன் 1 கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டேபிளில் இருக்க வேல்யூஸ்க்கு கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னென்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதெல்லாம் இன்செர்ட் ஆகும். நார்மலாக டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து 4 இருக்கும், ஏன்னா 4 எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க. இங்கே above 20K வந்து ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அது வந்து லாஸ்ட் ஒன் ராபின் 40,000 இருக்குது. ஸோ above 20Kவில் வந்து கவுண்ட் 1 தான். தேர்ட் காலமோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்தியனாகவும் இருக்கணும் ப்ளஸ் 20,000 above சேலரி வாங்கியிருக்கணும்னு பார்த்தாங்க. இதில் 3 இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அந்த 3 இந்தியன்ஸில் above 20,000 ஈக்குவல் 20,000 இல்லை, above 20,000ல் லாஸ்ட் ரோவில் இருக்க பர்சன் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கான கவுண்ட் வந்து 1 தான், ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஸோ கவுண்ட் 1 தான். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.